ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் பார்க்குறோம். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு ஏஞ்சல் சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. அவர் நம்பர் 44455. ஓகேவா? இப்போது இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கிற உங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டியோட அந்த சூழ்நிலை, அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது சீக்ரெட் மெசேஜ் என்ன உங்களுக்கானது இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் நபருக்கானதையும் பார்க்கலாம். சரியா? இந்த தேர்ட் பார்ட்டி உங்களோட நபர்கிட்ட உனக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயில் கூட அவங்க பண்ணலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு. ஓகேவா? உங்களோட அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் நபருக்கும் அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னா, அவங்க 100% அவங்கள பிலீவ் பண்ணலை. ஓகேவா? உங்கள் நபர்கிட்ட இருக்க நிறைய மிஸ்டேக்ஸ் அவங்க ஃபைண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பொய் சொல்லக்கூடிய, அதிகமாக பொய் பேசுகிறாங்க, ரொம்ப ட்ரஸ்டாக இல்லைங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கான்ட் ட்ரஸ்ட் யூ எனிமோர், யூ ஆர் ஏ லயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் நபர், அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் நபர்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னா, லைஃப்ங்கிறது ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ரொம்ப ஷார்ட்டு, இதில் நம்ம நீ நீ என் லைஃப்பில் இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கிறது, மரணிக்கிறது கூட எனக்கு தயக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அப்படியே அவங்களுக்காக ரொம்ப உருக்கமாக இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் நபர்கிட்ட. இது ஒரு சிலருக்கு. அண்டு சில பேருக்கு உங்கள் தேர்ட் பார்ட்டி இப்போ பிரேக் ஆகிருக்கும். உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் பிரேக் ஆகிருக்கு. அதனால அவங்க ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒரு சிலருக்கு. யூ நாட் ஒன்லி ப்ரோக் மீ ட்ரஸ்ட் பட் ஆல்சோ மீ. அவங்களோட ட்ரஸ்ட்டையே, அவங்க நம்பிக்கையே உடைச்சிட்டா மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகி கஷ்டப்படுறாங்க அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு சிலருக்கு. ஓகேவா? அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ஸோ பிளஸ்டு டு ஹாவ் யூ இன் மை லைஃப் ப்ரீஷியஸ். அவங்க இது ஒரு பிளஸ்ஸிங்காக நினைக்கிறாங்க. உங்கள் நபர் அந்த நபரோட இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. யூ ஆர் மை ஆக்சிஜன், இம்பாசிபிள் டு ஸ்டே அலைவ் வித்தவுட் யூ. அதாவது உங்களோட அந்த தேர்ட் பார்ட்டி, உங்கள் நபர் தான் அவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் மாதிரி, அவங்க தான் உயிரோட்டமே. அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையே கிடையாது, அவங்க இல்லாமல் அவங்க உயிர் வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங்கில் இருக்காங்க. இன்னைக்கு கூட இந்த ரீடிங் நீங்கள் யார் பார்க்குறீங்களோ, இந்த டைம் உங்களோட அந்த தேர்ட் பார்ட்டியும் உங்கள் நபரும் டேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் நபருக்கு அவங்க அழைப்பு விடுக்கிறாங்க. நம்ம ஒரு டேட்டிங் வெளியே போகலாம், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் நபரை இன்வைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த ரீடிங் எப்போ பார்க்குறீங்களோ, இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். இது எப்போ உங்களுக்கு கண்ணில் படுதோ அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு டிவைன் முடிவு பண்ணுறாங்களோ, நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இது. உங்கள் தேர்ட் பார்ட்டி உங்கள் நபரை எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்க நான் எப்போ நீ என் கூடவே இருக்கியோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு டைமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எப்பவுமே அவர் என்ன சொல்றதுன்னா, அவங்களோட இருக்கும் போது அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றத சொல்றாங்க. அதனால டேட்டிங் கூப்பிடுற மாதிரி தெரியுது. இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள விட்டுட்டு அவங்களால இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்ல தான் இருக்காங்க உங்களோட தேர்ட் பார்ட்டி, உங்க நபரோட. ஓகேவா? சரி, இப்போ உங்க நபர் எப்படி இந்த தேர்ட் பார்ட்டியோட ஒரு அட்ராக்ஷன், அவங்க கூட எப்படி இருக்காங்க, அவங்களோட தாட் எப்படி இருக்கு, இதை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை
இதை பிரேக் பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்ட ரீயூனியன் ஆவாங்களா பார்க்கலாமா? இந்த தேர்ட் பார்ட்டியோட இருக்க உங்க நபரோட கரண்ட் சுச்சுவேஷன், அந்த தேர்ட் பார்ட்டியை பத்தி என்ன ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு? வீக்னஸ், அவங்கள வந்து எமோஷனல் லாக் பண்ணியிருக்காங்க. உங்க நபர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காரு. மை worst ஃபியர் இஸ் லூசிங் யூ, ஐ won't let you go. எஸ், ரொம்ப பயப்படுறாங்க. நான் எப்போ உன்னை எழுந்துருவனோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து உங்க நபருக்கு அந்த தேர்ட் பார்ட்டியோட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் அவங்க இருக்காங்க. இன்னும் ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்றாரா பார்க்குறேன். கம்ப்ளைன்ஸ், சில பேர் வந்து உங்க நபர் அந்த தேர்ட் பார்ட்டி அவங்கள வந்து அவங்க மேல சில குறைகள் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐ ஃபீல் லைக் யூ டோன்ட் கேர் அபவுட் மீ, நீ என்னை ரொம்ப கேர் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க நபருக்கு இப்போ ஒரு கரண்ட் தாட் இருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேக், அதாவது யூ ஆர் நாட் த ஒன் ஐ லவ்ட், யூ ஆர் சேஞ்ச்டு டியர், யூ ஆர் ஃபேக். அவங்களோட உண்மையான முகமூடி தெரிஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு உங்க தேர்ட் பார்ட்டியோட அவங்க உண்மையான முகமூடி உங்க நபர் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபேக்கானவங்க இவங்க, நான் லவ் பண்ண அந்த நபர் இப்போ சேஞ்ச் ஆயிட்டாங்க, இவங்க கிடையாது, நான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஆளை நான் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி இப்போ உணர்றாங்க உங்க நபர். லாயல்ட்டி, டோன்ட் ட்ரை டு பர்ஃபெக்ட், ஜஸ்ட் பி ட்ரூ. அந்த நபர் வந்து உங்க பர்சன் கிட்ட அவங்க ரொம்ப லாயலா இருக்க மாதிரி, பர்ஃபெக்டா இருக்க மாதிரி ட்ரை பண்றாங்க. ஜஸ்ட் நீ வந்து ட்ரூவா இரு, நீ ஒரு உண்மையா இருந்தா அதுவே போதும், அது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரோட நபர், உங்களோட நபருக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேல ஒரு இன்டென்ஷன். நீயா இருந்தா போதும், என்னை வந்து பர்ஃபெக்டா இருக்கேன்னு சொல்லி எனக்கு எந்த ப்ரூஃபும் நீ கொடுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ ட்ரூவா இருந்தா அதுவே போதும், அதுவே ஒரு லாயல்ட்டியா அந்த பாண்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஒரு சிலர் லவ் ஹஸ் பீன் எக்ஸ்பைரி டேட், ஐ வாண்ட் டு க்ரோ ஓல்டர் வித் யூ. ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும்னு நினைக்கிறாரு. காலம் ஃபுல்லாக நீ தான் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவர் லவ் ஹேஸ் நோ எக்ஸ்பிரி டேட், இந்த லவ்வுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. ஐ வாண்ட் டு க்ரோ ஓல்டர் வித் யூ, இது வந்து கடைசி இறுதி காலம் வரை இது நீடிக்க நான் வந்து அவர் வந்து விரும்புகிறாராமா உங்க நம்பர். சரி, ஃபர்தராக ஏதாவது அப்பா என்னப்பா நிறைய வந்து இது. ஓ டிவைன் பாருங்க. சில பேருக்கு உங்க நபர் கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ஐ மீன் டெலிமா வெதர் இட் இஸ் எஸ் ஆர் நோ, இது நல்ல ட்ரூ லவ்வா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் வந்து உங்க நபர் அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவங்க கிட்ட வந்து என் சைடில் நான் கரெக்டாக இருக்கேன், அதனால் என்னை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட தாட் இருக்குது, அவங்களோட தாட் இருக்குது. நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் நபர், இல்லை மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த தேர்ட் பார்ட்டியோட. சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன், வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை, ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ. சில பேர் வந்து சில வாய்க்கா வரப்பு தகராறு அவங்களுக்குள்ள நடந்து ஃப்ரீயாக இருக்காங்க, ஆனால் அவங்க கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடுவாங்க, சோஷியல் மீடியாவில் ஏதாவது அவங்கள பற்றின ஒரு விஷயங்கள்
அந்த மாதிரி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மெசேஜ் போட்டதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீ என்னை வந்து புரிஞ்சுக்குவ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் உங்கள் நம்பர் இருக்காங்க. உங்கள் நபர் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் இருந்தால் அந்த டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி. இது ஒரு சிலருக்கு. சில பேர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு மூவ் ஆன் பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஐ எம் லிவிங் ஃப்ரம் யுவர் லைஃப் ஃபார் மெனி ரீசன். நிறைய அவங்களால அடி வாங்கியிருப்பாங்க. சரி இப்போ நான் வந்து நிறுத்திக்கிறேன், எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட இருந்து டோட்டலாக நான் நிறுத்திக்கிறேன், ஏன்னா நிறைய ரீசன் இருக்குது அந்த உறவு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க விலகியிருக்காங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அந்த டிஸ்டன்ஸை விட என்னோட பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங் அவங்க மேலே அப்படின்ற மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டியோட அவங்களுக்கு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவல் அவங்க எடுத்துன்னு போகிற அந்த ஐடியாவில் அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. இது ஒரு சிலருக்கு. சில பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. என்ன கன்ஃபியூஷன்னா, உங்கள் நபருக்கு வந்து அவங்க மேலே ரொம்ப கோபங்கள் இருக்குது, ஜெலஸ் இருக்குது. ரொம்ப ஏன் அவங்க வந்து ரொம்ப அவங்கள வந்து டீப்பாக லவ் பண்ணுறாங்க, அவங்க மேலே ரொம்ப உரிமை எடுத்துக்கிறாங்க. அதனால வேறு யாரும் அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, வேறு யாருக்கிட்டையும் அந்த பாண்டிங் போகக்கூடாது, அதனால கோபம் வருது. சில பேருக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இவங்கள ஒரு ஓரம் கட்டிட்டு நெக்ஸ்ட்டு வேறு லைஃப் பார்க்கலான்ட்டு அந்த ஐடியாவில் கூட மேபி இருக்கலாம். அதனால அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் ஜெல்லஸில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை ரொம்ப வந்து மிஸ் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப ஒரு டீப் லவ் இருக்கிறதுனால இந்த ஒரு துயரத்தில் இந்த ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. சில பேர் உங்கள் நபர் வந்து அவங்களோட ரொம்ப பாண்டிங் டீப்பாக இருக்குது. லவ்விங் யூ இஸ் லைக் ப்ரீத்திங், ஹவு கேன் ஐ ஸ்டாப்? இந்த வாழ்க்கை தான் அவருக்கு வந்து உயிரையே, ப்ரீத்திங்கே, சுவாசத்தையே கொடுத்துருக்குதான். எப்படி நான் இதை நிறுத்த முடியும்? நான் நிறுத்த மாட்டேன், நான் இதை கண்டினியூ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட உங்கள் நபர் இருக்கிறார். ஓகே, அவங்க இருக்கும் போது இந்த வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு உங்கள் நபர் இந்த லவ் பாண்டிங்கில் இருக்காங்க. சில பேர் திருமண வாழ்க்கை அது மாதிரி கொண்டு போகலாம், அந்த மாதிரி தான் அது தெரியுது. ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் அது கிடையாது. பட் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் இதோட போதும்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து இன்னும் இந்த லவ் பாண்டிங்கில் இவங்களோட அந்த இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்க்கு ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், இது தேவையா இல்லையாங்கிறத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்கள் நபர் பிரேக் ஆகிட்டு இப்போ தனியாக தான் இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. திரும்ப உங்களோட ரீஜாயின் ஆகிறது ஏதாவது சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நியூ லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? மீண்டும் மீண்டும் அதே பெயின், அதே ரிஜெக்ஷன், அதே எமோஷ்னல் ஹெவினஸ் இருக்கா? நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் லேட் ஆகுதா அல்லது கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது உங்கள் எமோஷ்னல் பிளாக்ஸ், பாஸ்ட் பெயின், கார்மிக் பேட்டர்ன்ஸ் தான். இந்த பவர்ஃபுல் ஃபுல் மூன் எனர்ஜியில் நாங்கள் கொண்டு வருகிறோம் எமோஷ்னல் ரிலீஸ் கிளாஸ். ஆர்கேஞ்சல் அஸ்ரேல் மற்றும் ஆர்கேஞ்சல் ஜடாக்கியல் டிவைன் கைடன்ஸ் மூலம் உங்களுக்கு இருக்கும் எமோஷ்னல் பிளாக், ஃபியர், கில்ட், ஹார்ட் பிரேக், கார்மிக் ஹெவினஸ் போன்ற எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆக உதவும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ப்ராக்டிஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உங்களோட லைஃப்பில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்காகத்தான். லிமிட்டட் சீட்ஸ் அவைலபிள். வாட்ஸ்அப் நவ்
9677079560. Heal, release, transform. God bless you.